ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நவம்பர் 14ஆம் தேதி குழந்தை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதே அன்றி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபியாது இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளை சபித்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை காயப்படுத்துகிறார்கள், பிள்ளைகளை கோபப்படுத்துகிறார்கள். நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பலிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களுடைய தன்மையை பாருங்கள். சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்திற்கு என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சீசர்களிடத்தில் என்ன செய்யப்பட்டதுன்னா, ஒரு ஆவி செயல்பட்டது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரும் வருவதற்கு இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை செய்கிற ஆவி காணப்பட்டது. அன்றைக்கு இயேசுவிடத்திற்கு வருவதற்கு சீசர்களே தடையாக இருந்தார்கள். இன்றைக்கும் அதே போலதான் உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவிடத்திற்கு வருவதற்கு, உங்கள் பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து என்ன செய்யுங்கள், பாருங்கள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள், எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போகிறதற்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் சிறுவர் ஊழியத்திற்கு சண்டே கிளாஸுக்கு போகிறதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது தான் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ளாததை பிள்ளைகள் அறிந்து கொள்ளாது. நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் என்றால் உலகம் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அநேக வழிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சின்ன பிள்ளை அழுத உடனே நம்ம என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது கூட செல்ஃபோனை கையில் கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டுக்கிறோம். ஏன்? செல்ஃபோனை பார்த்தா தான் பிள்ளை சாப்பிடும், செல்ஃபோனை பார்த்தா தான் பிள்ளை அழாமல் இருக்கும், செல்ஃபோனை பார்த்தா தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்து பேச்சு கூட சரியாக வந்திருக்காது, அந்த வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு கையில் செல்ஃபோனை கொடுத்துருதோம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்காகவே ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க. பிறந்த பிள்ளைகளுக்காகவே தனி ஃபோன் வாங்கி கொடுத்தா போதும், நம்ம ஃபோனை கேட்காம என்ன செய்யும், இருந்தால் போதும். அது எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு என்ன அப்படிங்கிற நிலைமையில் அந்த செல்ஃபோன்லேருந்து அநேக காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறது. இன்னும் நிறைய சோசியல் மீடியாவிலேருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது. அநேக தொலைக்காட்சி மூலமாக அநேக சுட்டி டிவி, அந்த டிவி, இந்த டிவி என்று சொல்லி இப்போ சின்ன பிள்ளைகளுக்காகவே நிறைய என்ன செய்த டிவி சேனல் வந்து விட்டது. அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உன் வீட்டில் படுத்திருக்கும் பொழுதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும் இவைகளை குறித்த என்ன செய்யணும் சொன்னால் பேசுன்னு சொல்லி ஆண்டவர் எவைகளை குறித்து பேசணும், நம்ம பிள்ளைகள்கிட்ட வேத வசனத்தை குறித்து தான். நம்ம படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் பொழுது இவைகளை குறித்தே பேசணும். நம்ம பிள்ளைகிட்ட என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை குறித்து பேசியிருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு வேதத்தில் உள்ளத சம்பவம், சாமுவேல் சம்பவம், அன்னாள் சம்பவம், அதே போல் யோனா சம்பவம், இப்படியெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரிகளை அவர்களெல்லாம் சின்ன வயதிலிருந்து எப்படிலாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தார்கள், இயேசு எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி நம்ம வளர்க்கும் பொழுது தான் தீமோத்தேயுடைய பெற்றோருடைய பெயரை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய தீமோத்தேயுடைய பாட்டி பெயரை கூட எழுதி வைத்திருக்கிறார். பாட்டியுடைய விசுவாசம் உன் தாய்க்குள் இருந்தது, தாயுடைய விசுவாசம் உனக்குள் இருந்தது என்று சொல்லி அந்த குடும்பத்தையே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது. காரணம், தீமோத்தேயு ஆண்டவருக்கு
நமக்கென்று சொல்லி ஒரு போதகனாக பயன்பெறுவதற்கு காரணம், அந்த பெற்றோர்கள் அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை முதிர் வயதிலும் விடாதபடி என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சற்று யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார்கள். கடந்த வாரத்தில் எங்களுடைய திருச்சபையில் கூட நான் கேட்டேன், ஆவிக்குரிய கனி எத்தனை கனி இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், ஆவிக்குரிய கனியை குறித்து பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. 9 கனி இருக்குன்னு கூட தெரியவில்லை. அந்த கனி என்னென்ன கனி என்று சொல்லி கூட பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டே கிளாஸுக்கெல்லாம் போகுதுங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சின்ன சின்ன காரியத்தை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம், சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். இயேசு இடத்துல வந்தால் எப்படி கிடைக்கும், இயேசு உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் விசுவாசத்தில் வளரும், ஜெபத்தில் வளரும், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வளரும், பக்தியின் காரியத்தில் வளரும். சிறு பிள்ளை முதற்கொண்டு இயேசுவுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். உங்களுக்கு அந்த பயப்படுகிற பயம்தான் அது படிக்கிற இடத்துல வெளிப்படும், சமுதாயத்தில் வெளிப்படும், சொந்த பந்தத்தில் வெளிப்படும், சபையில் வெளிப்படும். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது சோத்திரம் வரமாட்டேங்குது, ஊழியக்காரனை பார்க்கும்போது சோத்திரம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். ஆனால் சீசர்களும் அதே போல தான் மார்க் 10:14 இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு தடையாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை எந்த அளவுக்கு தடை செய்திருக்கிறோம். ஆனால் இயேசு மார்க் 10:16 அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகளை அணைத்து கொள்ளுகிற தேவன். சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று சொன்ன தேவன் அவர்கள் மேல் கைகளை வைத்தாராம். அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் மேல் ஆண்டவருடைய கருசனை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். எனவே தான் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சின்ன பிள்ளைகள் எப்படி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பிள்ளைகள், பிஞ்சு ஒரு இருதயமாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் சண்டை போடும், ஆனால் அடுத்த நிமிடம் என்ன செஞ்சிடும், அதை மனதிலேயே வைக்காதபடிக்கு ஒன்றாக சேர்ந்து விளையாடும். அதான் கள்ளங்கபடமே இல்லாத ஒரு மனசு, கள்ளங்கபடமே இல்லாத ஒரு இருதயம். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீர்கள், பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு சொன்னார். எனவே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு இயேசுவிடத்தில் கொண்டு வருவீர்களா? இன்றைக்கு இயேசு ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவிடத்திற்கு வராதபடிக்கு மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்களா? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவருக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஜெபியுங்கள். நாங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சிறு பிள்ளைகளை இயேசுடையக்குள்ளே நம்ம வழி நடத்துவோம். அடுத்த சந்ததிக்கு இயேசுவை கொண்டு போக வேண்டும். அடுத்த சந்ததி பாவத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. எனவே இயேசுடைய சொன்ன சந்ததியாய் மாறுவதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நாமும் இணைந்து ஜெபிப்போம், தேசத்தை சொந்தமாய் மாற்றுவோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிற இந்த நல்ல நாளில் கூட எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களோ, பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்னும் கற்பத்தின் கனிக்கு கூட ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கூட குழந்தை செல்வத்தை தர ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Happy Children's Day.